ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சொலினாய்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டைப் பார்க்க போறோம் பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Diagram shows the lengthwise section of a current carrying solenoid. Okay, so இது ஒரு solenoidனு கொடுத்துட்டாங்க. So cross indicates current entering into the page. ஓகேவா, அப்போ இந்த cross வந்து என்னது பசங்களா? This is current. இது என்ன ஆகுதா? என்டர் ஆகுதாமா உள்ளுக்குள்ளார, பேஜ்குள்ளார என்டர் ஆகுது, ஸ்க்ரீன்குள்ளார போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது dot indicates current emerging out of the page அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ டாட்டும் நம்மளுக்கு கரண்ட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, அது பேஜ்ல இருந்து எமர்ஜ் அவுட் ஆகுது, வெளியே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, decide which end of the solenoid A or B will behave as north pole. Okay, A or B இது ரெண்டுத்துல எது நார்த் போலாக நம்மளுக்கு பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Give reason for your answer. அதுக்கு நம்ம ரீசன் கொடுக்கணும். Also draw the field lines inside the solenoid. So inside the solenoidக்கு field line எப்படி இருக்கும், outsideக்கு எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் எழுத சொல்றாங்க. ஓகே பசங்களா, இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட கான்செப்ட் பற்றி படிக்கலாம் பசங்களா. ஜென்ரலாக சொலினாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இஃப் யூ டேக் அ சொலினாய்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் பசங்களா? இந்த மாதிரி நிறைய காயில் வைந்து இந்த மாதிரி வைண்ட் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டா, இதுதான் சொலினாய்டு. இதுக்கு கரண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணும் பசங்களா? இதுக்குள்ளார நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். கரெக்ட், கரண்ட் கொடுக்குறப்ப இதுக்குள்ளார என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இப்போ இதுதான் சிம்பிளஸ்ட் திங், ரைட்? இதுதான் நம்மளுக்கு சொலினாய்டில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. இதுல கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு ரூல் இருக்கு, தட் இஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படிங்குவாங்க. என்ன மேம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க பசங்களா. ரைட் ஹேண்டில் இந்த 4 விரல் இருக்கா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதை நம்ம யாருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம தம்ப் இருக்கு இல்லையா, நம்ம தம்பை வந்து கரண்ட்டோட டைரக்ஷனில் அலைன் பண்ணுங்க. ஓகேவா, 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, இந்த 4 ஃபிங்கர்ஸ் நம்மளோட இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபிங்கரை என்ன பண்ணுங்க அப்படின்னா கேர்ள் பண்ணுங்க. ஓகேவா, இப்படி கேர்ள் பண்ணுங்க, கர்வ் பண்ணுங்க. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டயக்ராமுக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட்ல தம்ப் வந்து இப்படி மேலே போற மாதிரி கரண்ட் டைரக்ஷன் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு கண்டக்டரை சுற்றி இந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பசங்களா, கண்டக்டரை சுற்றி இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இதுவே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னா ரவுண்டா இருக்கக்கூடிய கண்டக்டர். ஓகேவா, ரவுண்டா இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேம் அதே தான், ஆனா பெராமீட்டரை மட்டும் மாத்திக்கங்க. ஸோ தம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, தம்பு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். ஓகேவா, ஸோ 4 ஃபிங்கர் என்ன பண்ணும் பசங்களா, 4 ஃபிங்கர் நம்ம கேர்ள் பண்றப்ப அது உங்களுக்கு கரண்டாக இருக்கும். ஓகே, அப்படியே உல்டாவா மாறும், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, ஸோ இந்த பக்கம் கரண்ட் போகுது, கரெக்டா, இந்த பக்கம் கரண்ட் போகுது, தம்ப் என்ன பண்ணுது, பேஜ்குள்ளார போகுது, நம்ம மானிட்டர் ஸ்கிரீனுக்குள்ளார போகுது. அப்படிங்கிறப்ப இது இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம், இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே மேம், ஒருவேளை எனக்கு இது வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டுத்தையும் மாற்றிக்கங்க, இதை ரெண்டுத்தையும் மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் பசங்களா, மாற்றிக்கலாம். ஓகேவா, அப்போ இப்படியும் எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள், இப்படியும் எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள். ஸோ இதுதான் நம்மளோட மியர் கான்செப்டே. ஓகேவா, அண்ட் நார்மலாக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் பசங்களா, நார்த்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சவுத்தில் முடியும். கரெக்டாக, இது எப்போ, இது வெளியில். உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும் பசங்களா, உள்ளுக்குள்ளார சவுத்தில் ஆரம்பித்து நார்த்தில் முடியும், இன்சைடு. ஓகேவா, இன்சைட் என்ன பண்ணும், சவுத்தில் ஆரம்பிச்சு நார்த்தில் முடியும். அவுட் சைடில் என்ன பண்ணும், நம்மளுக்கு அவுட் சைடில் நம்மளுக்கு நார்த்தில் ஆரம்பிச்சு சவுத்தில் முடியும். இதுதான் நம்மளோட கான்செப்டே. இப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், we people are going to solve this. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணுங்க பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கரண்ட் என்ன பண்ணுதான், உள்ளே போகுதான்.
அப்ப கரண்ட் இப்படி உள்ள போகுது வெளியே வருதுன்னு சொன்னாங்கன்னா தம்ப கரண்டாவும் என்ன பண்ணணும் பசங்களா, நம்ம 4 விரல என்ன பண்ணணும், நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனாவும் மாத்தணும். அப்ப தம்ப் உள்ள போகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த 4 விரல் என்ன ஆகுது, இந்த பக்கம் கிளாக் வைஸ் இப்படி வந்து கேர்ள் ஆகுது. அப்ப மேல நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, இந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்திருக்கு. கரெக்டா, இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல வந்திருக்கு. புரிஞ்சுதா பசங்களா? கீழே பாருங்க வெளியே கரண்ட் வர்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி கேர்ள் ஆகுது, இப்படி கேர்ள் ஆகுது. அப்ப இந்த மாதிரி கேர்ள் ஆகுது. கரெக்டா, மேலே இப்படி உள்ள போறப்ப இப்படி கேர்ள் ஆகுது. கரெக்டா, உள்ள போறப்ப இது என்ன ஆகுது, இப்படி கேர்ள் ஆகுது. கரெக்டா, இப்படி கேர்ள் ஆகுது. வெளியே வர்றப்ப இப்படி கேர்ள் ஆகுது. அப்ப இது ரெண்டும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எழுதணும் அப்படின்னா இது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இது ஏ, இது பி. அப்ப என்ன ஆகுது பசங்களா, இப்படி வரையலாமா, இப்படி வரையலாமா? இதுவும் என்ன ஆகுது பசங்களா, இப்படி வந்திருக்கு. கரெக்டா, உள்ளுக்குள்ளார டாட்டட் லைன்ஸ், வெளியே இது இந்த மாதிரி வந்திருக்கு. ரைட், இதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஏல ஆரம்பிச்சு பில முடிஞ்சிருக்கு. ரைட், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்கு, ஏ டு பி ஆக இருக்கு. அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது பசங்களா, பில இருந்து ஏக்கு போற மாதிரி இருக்கு, பி டு ஏவாக இருக்கு. ஆமா தானே? அப்ப 2 விதமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிருக்கு, வெளியே ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும். அப்ப வெளியே இருக்கிறது எப்பவுமே என்ன ஆகும் பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்ல ஆரம்பிச்சு சவுத்துல முடியும். கரெக்டா? அப்ப ஏ அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்மளோட நார்த் போல், பி அப்படிங்கிறது நம்மளோட சவுத் போல். ஓகேவா? ஸோ எது நார்த் போல் எது சவுத் போல் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு கண்டுபிடிங்க, உள்ள இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஏல ஆரம்பிச்சு பில முடியும் அப்படிங்கிறதா நம்மளோட கான்செப்ட். அப்ப ஏ வந்து நார்த், பி வந்து சவுத். ஓகேவா? ஏன்னா உள்ளுக்குள்ளார எப்பவுமே என்ன பண்ணும் பசங்களா, சவுத்துல இருந்து நார்த்துக்கு போகும், வெளியே தான் நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகும். நம்ம வெளியே இருக்கிற டைரக்ஷனை வச்சு தான் என்ன பண்ணணும், எது நார்த் போல் எது சவுத் போல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான டைரக்ஷன். ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணணுமா இல்லையா? ஸோ செக் பண்ணிடலாமா பசங்களா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் இட்ஸ் த டைம் ஃபார் யுவர் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ பசங்களா எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நம்ம வரைஞ்ச மாதிரியே தான் டயக்ராமும் வரைஞ்சிருக்கு. கரெக்டா? ஸோ ஏலேருந்து வெளியே போயிட்டு பிக்குள்ளார வருது அண்ட் பியிலிருந்து ஏக்கு போகுது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபீல்ட் லைன்ஸ் வரைஞ்சி அழகாக அந்த மாதிரி காமிச்சிட்டு என்ன பண்ணணும், ஏ வந்து நார்த் போல், பி வந்து நம்மளுக்கு சவுத் போல் அப்படின்னு சொல்லுங்க. இன்சைட் த சொலினாய்டு என்னவாக இருக்கும் பசங்களா, சவுத் டு நார்த், பி டு ஏ போகும். அண்ட் இது எப்படி இருக்கும் பசங்களா, பேரலாக இருக்கும். பிகாஸ் உள்ளுக்குள்ளார என்ன ஆகுது, பேரலாக இருக்கு. நம்ம வரைஞ்சப்ப பார்த்தீங்கன்னா கூட எப்படி வரைஞ்சிருக்கோம், உள்ளுக்குள்ளார பேரலல் லைன்ஸ் தான் வரைஞ்சிருக்கும். ஆமா தானே? பேரலா ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப சொலினாய்டுக்குள்ளார எப்பவுமே ஒரே மாதிரி பேரலல் லைனா இருக்கும். சொலினாய்டுக்கு வெளியில கர்வ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன் பசங்களா, அங்கேருந்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களா உங்கள் ஆன்சரும் நான் எழுதின ஆன்சரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஒன்று ட்ராப் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். Bye everyone.